இன்னைக்கு நம்ம ஏஸ் ஆஃப் டைமண்ட் 16th எபிசோட தான் பார்க்க போறோம். மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. ட்ரைனிங் கேம்போட 7வது நாள்ல ஒரு பிராக்டிஸ் மேட்ச் ஒன்று நடக்க போகுது. இவங்க கூட போட்டி போடுறதுக்காக வேற ஒரு ஸ்கூல் வந்திருப்பாங்களா, அந்த ஆப்போனன்ட் ஸ்கூலோட கோச்சுமே வந்துட்டு இப்போ நம்ம ஹீரோஸ்ல யார் யார் விளையாட போறாங்க அப்படின்னு லிஸ்ட் வாங்கி பார்க்கும்போது ஹீரோவும் சட்டோருவையும் தான் மெயின் பிக்சர்ஸா இப்போ இந்த பிராக்டிஸ் மேட்ச்ல இறக்கி விட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்து அவர் கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. எப்பவுமே நீ புதுசான விஷயங்களை ட்ரை பண்ற ஒரு ஆள்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் எங்களை மாதிரியான ஒரு டீமை எதிர்த்து புதுசா வந்திருக்க ஃபர்ஸ்ட் இயர் பசங்க 2 பேரையும் இறக்கி விடுறதுங்கிறது அந்த ஃபர்ஸ்ட் இயர் பசங்களா இம்ப்ரூவ் பண்றதுக்காகவா, இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கிற அந்த தேர்ட் இயர் பவுலர் எவ்வளவு திறமசாலிங்கிறது எங்ககிட்ட காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? சரி, என்னமோ ஒன்று இருக்கட்டும். அதுக்கப்புறம் மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. சட்டோரோ தான் முதல்ல பால் போடுறதுக்காக வந்திருக்கானா. முதல்ல இறக்கி விடுறதுக்கு முன்னாடி கோச் சொல்லியிருந்திருப்பாரு, ஆல்ரெடி 6 நாள் ஃபுல்லாமே ட்ரைனிங்லேயே போயிருந்துருக்குது, நீ பெருசா பவுலிங்கும் ப்ராக்டிஸ் பண்ணல, உடம்பு செம்ம டயர்டா இருக்கும், ஆகையால் நீ போடுற பாலை அடிச்சு எங்கேயாவது ஆப்போனன்ட்ஸ் ரன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதை நினைச்சு கவலைப்படாதங்கிற மாதிரி சொல்லி தான் இறக்கி விட்டு இருந்திருப்பாரு. சம்பந்தமே இல்லாம கோச் ஏன் அந்த மாதிரி ஒரு அட்வைஸை போடணும்? இருந்தாலும் இந்த இடத்துல நான் ஒரு பிச்சரா ஒரு பவுலரா நான் விட்டு கொடுக்கறதா இல்ல, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இவங்களை தோக்கடிக்க தான் பார்க்க போறேன் அப்படின்னு அவன் நினைப்பான். அதுவே அந்த டீச்சர் ரே இருக்கிறாங்கல்ல, அவங்க நினைப்பாங்க கண்டிப்பா இவனால எதுவும் பண்ண முடியாதுன்னு. ஏன்னா இப்ப இவங்களுக்கு ஆப்போனண்டா ஒரு டீம் விளையாடுதுல, இந்த ஒரு டீம் ஆக்சுவலி போன வருஷம் சம்மர் டோர்னமெண்ட்ல ரன்னர் அப்பா வந்தவங்க, செகண்ட் பிளேஸை பிடிச்ச ஒரு டீம், பேட்டிங்ல செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு டீம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு பிளேயர்ஸுமே 180 கிலோவை அவங்களால சாலிடா டெட் லிஃப்ட் பண்ண முடியும். அப்படின்னா அவங்களோட பேக் மசில்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும், அவங்களோட ஹிட்டிங்குமே ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த பில்டப்லாம் சும்மா இல்லை. சட்டோரோவும் சரி எப்படியும் நம்மளோட திறமையை ப்ரூவ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவனால முடிஞ்ச அளவுக்கு வேகமா ஒரு பாலை போடுறானா. ஆனா பாலே ஹோம் ரன் போகுது. அடுத்ததும் தொடர்ந்து ரன் கொடுக்க ஆரம்பிக்கிறான். போடுற பால் எல்லாத்தையும் என்ன அடிக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி சட்டோரோவுக்கும் ஒரே அதிர்ச்சியாக இருக்க, சட்டோரோவோட பாலை ஃபேஸ் பண்ணிட்டு சில பேர் ஹோம் ரன்லாம் முடிச்சுட்டு திருப்பி டகவுட்ஸ்க்கு வரும்போது கோச் கிட்ட சொல்லுவாங்க, அந்த புது பையன் நல்லா ஸ்பீடா தான் போடுறான், ஸோ ஆகையால் நம்மளே பேட்டுக்கு பவர் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, சும்மா வச்சாலே பறக்குதுங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. ஆனா சட்டோரோ எப்படி ரன் கொடுப்பான் அப்படின்னு தெரிஞ்சிருந்ததான் கோச் வந்து சட்டோரோவை இறக்கி இருந்திருக்காரு. இப்போ கூட கோச் வந்து சட்டோரோவை வெளியில எடுக்கல. இந்த பிராக்டிஸ் மேட்ச்ல நம்ம தோத்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு ரன் கொடுத்தாலும் பரவாயில்ல, சட்டோரோவே பால் போடட்டும், அவன் மென்டல் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்க விரும்புறாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து மேட்ச் போனா எல்லாராலையும் ஹோம் ரன் அடிக்க முடியாதுல்ல, சில பேர் ரன் ஓடுறதுக்காக அப்படியே ஸ்டொக் வச்சுட்டுலாம் ஓடிக்கிட்டு இருந்தாலும் குராமூச்சிலாம் உள்ள இறங்கி ஃபீல்டிங்ல கலக்கிக்கிட்டு இருப்பான், ஏர்லயே பாலை பிடிச்சி ஏர்லயே த்ரோ பண்ணிக்கிட்டு இருப்பான். பட் பிரச்சனை என்னன்னா டீம்ல இருக்கிற எல்லாருமே டயர்டா இருக்கிறாங்க. ஸோ டயர்டான அந்த பாடியை வச்சுக்கிட்டு தான் இப்போ கேமே ஆடிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது இவங்க பேட் பிடிக்கிறதா இருக்கும். கசியா சட்டோரோ கிட்ட கவலைப்படாதடா, 10 ரன் கொடுக்கல, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொன்னா சட்டோரோ டென்ஷன்ல இருப்பான். இல்ல நான் அடுத்து ஒரு ரன் கூட கொடுக்க கூடாது, கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு மாதிரி வெறப்பா இருப்பானா. அதுவே ஹீரோ கசியா கிட்ட சண்டைக்கு போயிட்டு இருப்பான். ஏண்டாடே நீ தானே கேச்சரா உட்காந்துருந்த, ஒழுங்கா பால் எப்படி போடணும் அப்படின்லாம் நீ அந்த சட்டோரோ பாயிண்ட சொல்ல மாட்டியா, அவன் பாரு இஷ்டத்துக்கு ரன் கொடுத்துட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி கசியா கிட்ட சண்டைக்கு போயிட்டு இருப்பான். இதை பார்க்கும்போது கிறிஸுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கும். நம்ம ஹீரோ தான் பால் போடணும் அப்படிங்கிற விருப்பம் அவனுக்கு இருக்குதான், அதை அவனால இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனா அதே நேரத்துல தனக்கு பதிலாக அங்க பிச்சிங் பண்ணிட்டு இருக்கிற சட்டோரோவும் ரன் கொடுத்து அவன் கோவப்படுறான். நியாயப்படி எல்லா பிச்சர்ஸும் தன்னை விட இன்னொரு பிச்சர் ரன் அதிகமா கொடுக்குறான் அப்படின்னா சந்தோஷம் தான் போடுவாங்க, சரி அவன் ரன் அதிகமா கொடுக்குறான் எப்படி நம்மள உள்ள போடுவாங்க அப்படின்னு. ஆனா தன்னோட ரைவலா இருக்கிறவன் ரன் கொடுக்குறான் அப்படின்னு அதை பார்த்து கோவப்படுறான். சே அவனுக்கு பதிலாக நம்மள போட்டிருக்கலாமே அப்படின்னு அதுக்கும் வருத்தப்படுறான். அடுத்தது நம்ம பசங்க தான் பேட்டிங்கு போய் நிப்பாங்களா, ஆப்போனண்டோட பவுலர் மாதிரி இருக்கிறான், ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரியே இல்ல. அண்ட் அவன் போடுற பாலும் பரவாயில்லையே, நமக்கு ஏத்த மாதிரியான ஒரு பால் வருது அப்படின்னு குராமூச்சி நினைச்சு அந்த ஒரு பாலை அடிக்கிறதுக்காக பேட்டை வைக்கிறான். பார்த்தா அவ்வளோ வேகமா வந்துருக்கு, அவனால ஒரு கரெக்டான ஷாட்டை எய்ம் பண்ண முடியல, ரேதர் சும்மா கிரவுண்ட்ல அடிச்சு விட்டுறான். பட் அடிச்சுட்டு ஓடுறதுல தாண்டா நான் ஸ்பெஷலிஸ்ட்னு அவன் பயங்கர வேகமா ஃபர்ஸ்ட் பேஸை ரீச் பண்ண போனாலும் அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆயிடுறான். அடுத்த பேட்ஸ்மேனாக மினாட்டோட அண்ணன் அந்த ரியோ இருக்கிறான்ல, அவன் வந்து இருப்பானா மற்றவங்க மாதிரிலாம் அவன் கிடையாது, பயங்கர காமன் கூலா இருப்பான். அவனோட பாடி டயர்டா இருக்குங்கிற விஷயம் அவனுக்கே ரொம்ப நாளா தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கரெக்டான ஒரு பால் மாற்ற வரைக்கும் ஃபவுலா அடிச்சுக்கிட்டு இருந்தவன் லைட்டா ஒரு பால் சிக்கின உடனே அந்த இடத்துல ரன்னோட ஆரம்பிப்பான். அடுத்து மண்டை சூடா இருக்கிற நம்ம வைஸ் கேப்டன் வராப்ல வச்சு ஒரு அடி அடிக்கிறான். ஆனா பால் அதே இடத்துல உருண்டு போகுது, ஏன்னா பவர் இல்ல சுத்தமா, செம்ம டயர்டா இருக்கிறான். இருந்தாலும் அந்த கேப் போதுமானதா இருந்துச்சு. மினாட்டாவோட அண்ணனான அந்த ரியோ வந்து ரொம்ப ஈஸியாவே அடுத்த செகண்ட் பேஸை ரீச் பண்ணிடுவான். அடுத்ததாக ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேன் பிளஸ் டீம் கேப்டனான டெப்சியா களத்துல இறங்கி இருந்திருக்க, பால் பட்டோனி ஹோம் ரன் தெரிக்குது. டீம்ல இருக்கிற பிளேயர்ஸ் கேமை எப்படி வேணாலும் சகட்டு மேடிக்கு சொதப்பி விடலாம், ஆனா கேப்டன் ஆனவன் அதை பண்ணிடக்கூடாது, அதுக்காக மட்டும்தான் அவன் கேப்டனா இருக்கிறான். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் டீம்ல இருக்கிற எல்லாருமே கேப்டனை நம்பணும் அப்படின்னா கேப்டன் அந்த லெவலுக்கு இருக்கணும். டெட்சியோ அந்த லெவலுக்கு இருக்க செய்யறான். டெட்சியாக்கு அடுத்தது மசுக்கோ பேட் பிடிக்கிறதுக்காக வருவானா, பட் அன்பார்ச்சுனேட்லி அவன் பவர் ஹீட்டரா இருந்தாலுமே மேல தூக்கி அடிச்சிருவான். ஸோ ஈஸியா
ஈஸியாவே கேட்ச் பிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த இன்னிங்ஸ் ஆடுறதுக்காகவும் பசங்க களத்துல இறங்குறாங்களா. ரொம்ப நேரம் கழிச்சு அந்த ஹருணுங்கிற புள்ள மேனேஜர் தானே, ஸோ பசங்களுக்காக ஏதோ ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வரக்காக போயிருந்திருப்பா போல. ஐயோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க அப்படின்னு அந்த இடத்துல வந்து நின்று பார்த்தா அவளுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா 4வது இன்னிங்ஸ் போய்கிட்டு இருக்கும். சட்டோரோவை வச்சு ஆடி இருந்துமே ஸ்டில் சட்டோரோ 11 ரன்னை கொடுத்துருந்துருக்கான். நம்ம பசங்க வெறும் 2 ரன் அடிச்சிருந்துருக்கானுங்க. எப்பவுமே லீவ் டைம்ல சைடோட மேட்சை பார்க்கறதுக்காக அங்கே அதிகமான கூட்டங்கள் இருக்கும். ஆனால் இந்த தடவை சைடோ செம்மையா போட்டு சொதப்புறாங்கிறங்காட்டியே அங்கே ஆடியன்ஸாக இருந்த ஏகப்பட்ட பேர் அந்த இடத்த விட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த வெறும் 4 இன்னிங்ஸ்ல 100 பாலுக்கு மேல அவன் போட்டிருந்திருப்பான். 100 பாலுமே ஃபாஸ்ட் பால் தான். ஏற்கனவே கசியா சொல்லியிருந்திருப்பான்ல, வெறும் ஃபாஸ்ட் பால் வச்சுட்டு மட்டும்னால எதுவும் பண்ண முடியாது, வேற ஏதாவது பிரேக்கிங் பால் மாதிரி நீ கத்துக்கணும் அப்படின்னு. ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது அப்பதான் சட்டோருக்கு புரியுது. ஏன்னா ரன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், இதுக்கு மேல பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு ஹீரோ கோச் கிட்ட போய் தலை நான் பால் போடுறேன் அப்படின்னு சொன்னா முடியாது, நீ 6வது இன்னிங்ஸ்ல போட்டுக்க அப்படின்னு உட்கார வச்சிடறாரு. அதுவே ஆப்போனண்டோட கோச்சுக்கு புரியல. ஆமா சரி அந்த பையன் சொதப்புறாங்கிறது ரைட்டு தான், இருந்தாலும் அவன் எதை கரெக்டா பண்ணனா நல்ல பால் போட முடியும் அப்படிங்கறத ஃபீல்டர்ஸா இருக்கிற சீனியர்ஸ் கூட ஏன் எதுவுமே அட்வைஸ் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க? ஏன் அவங்ககிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணி தான் வந்திருக்கானுங்களா, இல்லைன்னா மேபி அந்த பவுலர் அந்த பிச்சர் அவங்க டெஸ்ட் பண்றாங்களா அப்படின்னு யோசிக்க அடுத்த பால் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்த சட்டோரோ டைம் அவுட் கேட்டுட்டு கசியாவை கூப்பிடுறான். கூப்பிட்டு இந்த மாதிரி என்னால பால் ப்ராப்பரா போட முடியல, ஏன்னா இவ்வளவு ரன் கொடுத்துட்டு இருக்கிறேன், ஏதாவது அட்வைஸ் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு அவன் கொஞ்சம் பொலைட்டா கேட்கற மாதிரி தெரியும். அவனோட கண் பார்வைகள்லயே அவன் எவ்வளவு கடுப்போட இருக்கிறாங்கிற விஷயத்த கசியாவால புரிஞ்சுக்க முடியுது. ரைட்டு இவ்வளோ ரன் கொடுக்குறோம் அப்படின்னு மென்டலி பிரேக் ஆயிருப்பான் அப்படின்னு எதிர்பார்த்தா ஒரு அவுட்டாவது எடுத்துட்டு தான் வெளியில போவேன் அப்படின்னு துடிப்போட இருக்கிறான். சரி ஏதாவது அட்வைஸை கொடுப்பான், இல்லைன்னா நம்மளை எரிச்சிட போறான் அப்படின்ட்டு அவன்கிட்டயே இந்த மாதிரி தம்பி நீ எப்படி பால் போடுறங்கிறத கொஞ்சம் கான்சியஸா பார்த்து போடுப்பா, இது வரைக்கும் ஒரு 100 பால் போட்டுருந்துருப்பியா, நீ போட்ட 100 பால்ல அவனுக்கு எப்படி 11 ரன் எடுத்தானுங்க, எந்தெந்த பால் அவனுக்கு அடிச்சானுங்க அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாரு. அது மட்டும் இல்லாம ஃபீல்டிங்ல நிக்கிற கேப்டனோ இல்ல வைஸ் கேப்டனோ உன்னை ஏன் திட்டவே இல்லை அதையும் கொஞ்சம் யோசி. ஏன்னா அவங்க 2 பேருமே உன்னை நம்புறங்காட்டி தான் உனக்கு எந்த ஒரு அட்வைஸுமே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவான். ஆனா உண்மை அது கிடையாது. நேத்து நைட்டே அவங்க பேசி வச்சிருந்திருப்பாங்க, நாளைக்கு கண்டிப்பா சட்டோரோ சொதப்ப போறான், சொதப்புனா அவனை எதுவும் திட்டிடாதீங்க அமைதியா நில்லுங்கன்னு. வைஸ் கேப்டன் ஜுன்னெல்லாம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பான். சரி சரி அவங்க தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்திருக்காங்க, நானும் எதுவும் சொல்ல மாட்டேன், இருந்தாலும் அவன் பால் போடுறத பார்த்து எனக்கு கோவம் வருதுங்கிற மாதிரி அந்த இடத்துல நின்றுகிட்டு இருப்பானா. ஸோ இப்போதைக்கு கசியோட ப்ராப்பரான அட்வைஸ் என்ன அப்படின்னா, ஒரு ஏஸா இருக்கிற ஒரு பிச்சரா இருக்கிற நீ வெறும் பிளேயரை ஸ்ட்ரைக் அவுட் மட்டும் தான் பண்ண முடியுங்கிறத நினைக்காத, உன்னோட டீம் பசங்க கிட்ட நீ கேட்ச் கொடுத்து கூட அவனுங்களை தோக்கடிக்க முடியும். ஸோ ஆகையால் பார்த்து யோசிச்சு போடுற அப்படின்னு சொல்லுவான். சட்டோரோவுக்கு என்னது டீம்மேட்ஸை நம்பணுமா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கேள்வி ஒன்று வரும். ஆக்சுவலி அவன் மிடில் ஸ்கூல் படிக்கும் போது அங்கே ஸ்கூலில் இருக்கிற பசங்க கூட பேஸ்பால் ஆடலாம் அப்படின்னு இருந்தா இவன் பேஸ்பாலில் பயங்கர ஒரு மாதிரி பேய் மாதிரி ஆசை வச்சிருந்திருப்பான். ஆனால் அவ்வளோ ஆசை கூட இருக்கிற பசங்களுக்கு இருந்திருக்காது. அதனால வேற வழி இல்லை, அவனா தனியாக ட்ரெயின் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்திருப்பான். கூட வேற யாராவது இருந்தால் தானே கேட்சிங்லாம் பண்ணுறதுக்கு தனியாக ட்ரெயின் பண்ணவன் அவனுக்கான ஃபாஸ்ட் பாலை ட்ரெயின் பண்ணியிருந்திருப்பான். ஸோ இப்படி இருக்கக்குள்ளதான் இந்த இடத்துல நீ மறுபடியும் டீம்மேட்ஸை நம்பி ஒரு பாலை போடுறா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோட்டிவேஷனை கசியா கொடுத்த காரணத்தால ரைட்டு நம்ம கசியா எங்க க்ளோவ் வச்சிருந்திருக்கானோ அதே இடத்துல பாலை போடுவோம், அவன் எப்படியும் அடிப்பான், அடிச்சானா கேட்ச் விழுகும், விழுந்தா பார்ப்போம் அப்படின்னு தானே பேட்ஸ்மேனை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்ல இருந்து அவன் ஒரு பாலை போடுறான். பால் பேட்டு மேல படுது, பட்ட ஒண்ணுமே நல்ல ஹைட்டு போக அவ்வளவுதான், ரொம்ப ஈஸியாவே வைஸ் கேப்டன் ஜுன் அந்த பாலை பிடிச்சு ரன் ஓடி முடிக்கிறதுக்கு முன்னாடியே பாலை போட்டு எப்படி அவன் அவுட் பண்றாங்க. எல்லாருமே வைஸ் கேப்டன் ஜுன்னோட த்ரோவை அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. ஆனா ஜுன் நம்ம சட்டோரை வந்து திட்டிக்கிட்டு இருப்பான், என்னடே பால் போட்டு முடிச்சிட்டீங்கன்னா மேபி நான் இது பாலை த்ரோ பண்ணும்போது எங்கேயாவது மிஸ் ஆயிருந்ததுன்னா அதை பிடிக்கிறதுக்காக நீ அந்த பக்கம் போய் நிக்க மாட்டியா, நடுவுலயே மாடு மாதிரி நின்றுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருப்பான். ஸோ ஜுன் எதுக்குமே செட்டில் ஆக மாட்டான் போல. அடுத்ததாக நம்ம பசங்க பேட் பண்ண வேண்டியதா இருக்குமா, நம்ம கசியா தான் பேட் பண்றதுக்காக போயிருந்திருப்பான். பேட் பண்ண போகும்போதெல்லாம் பயங்கரமா வசனம்லாம் பேசிட்டு தான் போனான். ஆனா கிரீஸ்ல போய் நின்றுகிட்டு ஒரு பாலை கூட ப்ராப்பரா அடிக்க முடியாம திணறிக்கிட்டு இருப்பானா. டே ஒழுங்கா வந்து பெஞ்சில் உட்காந்துரு, என்ன பால் தான் போட விட மாட்டேங்கிறீங்க, அட்லீஸ்ட் பேட்டிங் அது பண்றடா அப்படின்னு ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கேன். அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சரியா, தேங்க்யூ.